tak din tak ga tak din tak ga tak it ta tu tak it ta. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ஹரியாஷன். மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரேமுலு படத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ட் 6 மக்களே, தமிழில். ஆனால் இந்த பாட்டு பார்த்திங்கன்னா கடைசி பாட்டு. இது முடிஞ்சு பார்ட் 7லாம் வராது. இந்த பாட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். பேலன்ஸ் இருக்கிற அந்த ஒரு அவர்கிட்ட நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மக்களே. இன்றைக்கி ஃபுல் படத்தை. இதுக்கு மேலே பார்ட் 7 பார்ட் 8லாம் வராது மக்களே. நம்ம இதோட ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சிருவோம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம போட்டுக்கிட்டே இருந்தால் லேட் ஆகும். அதனால நம்ம இந்த பாட்டிலே ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அவருக்கு உட்காந்து நம்ம வீடியோ பாருங்கள். தமிழில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் தமிழில் பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வேறு மாதிரி இருக்க போகுது இந்த படம். அது மட்டும் இல்லை, நம்ம மலையாளத்தில் ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் மக்களே. எல்லா வீடியோ லிங்க்கும் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். கீழே போய் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. கிளைமேக்ஸ் வரைக்கும் பிரேமுலு படத்தை நம்ம பார்த்துட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே நிறைய படம் நம்ம பார்க்க போகிறோம். மஞ்சுமல் பாய்ஸ் 5ஆம் தேதி வெளியாகிறாங்க. கண்டிப்பாக அதையும் நம்ம பாட்டாக போடுவோம். இதை நம்ம இப்போ தமிழில் பார்த்து முடிச்சிருவோம். இந்த பாட்டிலே தான் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி பாட்டு பாருங்கள். போன பாட்டு எங்கே நம்ம முடிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா சச்சின் ரேணு இருக்கிற அந்த ட்ரெயின் இடத்துக்கு ஏற போகிறாங்க. அங்கே தான் நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ அங்கேருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த பாட்டில் வேறு மாதிரி இருக்கும். இதோட தான் செமையாக இருக்கும் மக்களுக்கு. அதையும் ரொம்ப விறுவிறுப்பாக போவோம். இதோட நம்ம இந்த பாட்டை பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை, சீக்கிரம் பிரேமுலு 2வது வரணும். அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன் மக்களே. கண்டிப்பாக 2வது வந்துச்சுன்னா அதையும் நம்ம ரியாக்ஷன் பண்ணலாம். வேறு மாதிரி இருக்க போது. 2வது வந்துச்சுன்னா கண்டிப்பாக 200 கோடி 300 கோடி கிடச்சிரும். அது கண்டிப்பாக அது நான் கேரண்டியாக நான் சொல்கிறேன். ஏன்னா 1வது பண்ண அந்த இம்பேக்ட் 2வதுக்கும் இருக்கும். கண்டிப்பாக 2வது வந்துச்சுன்னா வேறு லெவல் ஹிட் அடிக்கும் மக்களே. இப்போ நம்ம இந்த பிரேமுலு 6வது பாட்டை நம்ம பார்த்துடலாம் மக்களே. பார்க்குற மின்னுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்றும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போகுது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 6வது பாட்டை பார்த்துடலாம் மக்களே. லெட்ஸ் அண்ட் கோ. நில்லு உள்ள வரதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் கிளியர் பண்ணிக்கணும். என்னது? இந்த மருந்து எனக்கு கொடுக்கதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தியா? அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக தான். இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டது இல்ல. அப்ப உனக்கு என்ன மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த பர்கர் சாப்பிட்டு தானே இதெல்லாம் ஆச்சு. சரி, நீ ஊருக்கு போன இப்பதானே முடிவு பண்ண. அது எதுக்காக பண்ண? எனக்கு என் ஊர்ல ஒரு முக்கியமான வேலை. என்ன முக்கியமான வேலை? அது யோசிக்க டைம் வேணுமா? இல்ல, என்னோட விசாவை ரீஅப்ளை பண்ணலாம்னு சொல்லி எனக்கு ஏஜென்சில இருந்து கால் பண்ணாங்க. உன்னோட விசாரணை எல்லாம் முடிஞ்சா நான் உள்ள உட்காரலாமா? போல போ. ஹாய். வணக்கம். வணக்கம். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல, இந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்ல எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியாது சிஸ்டர். உங்க சீட்டுங்க அங்க. போ. தோ இங்க. ஓ, நான் கொடுத்த மருந்து சாப்பிட்டியா? ஐயோ இல்லடா. அப்ப சீக்கிரம் சாப்பிடு. ஐய, எப்படி சாப்பிடுறது? இது அப்படியே எடுத்து வாயில போட்டு தண்ணி குடிச்சா போதும். இல்ல, அது அப்படி மோந்து பார்க்காத, அப்படியே சாப்பிட்டு வலிச்சு அப்படியே மொத்தமா முழுங்கிடு. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ. இல்ல, அது பத்தாது, முழுசா அப்படியே எடுக்கணும். சாப்பிட்டியா? அவ்வளவுதானா? சாப்பிட்டல, இப்போ சரியாயிடுச்சா? இப்பதானே சாப்பிட்டேன். என்னாச்சு? ரீனு. ஜேகே ஜஸ்ட் கிட்டிங். பைத்தியமார் பாப்போலே. அட கடவுளே. இப்ப பாருங்க, இப்ப ஒரு சம்பவம் இருக்கும். அதே அவரை பார்த்துட்டு சேவ் தான். நான் இப்பதான் சேலம் தாண்டி இருக்கேன். ஓ, கிரேட். வெயிட். பக்கத்துல பார்த்த மாதிரியா இருக்கே. Who is that? அதுவா சச்சின். வணக்கம் ஆதியண்ணா. ரேணு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த வண்டில இருக்கிற செயினை புடிச்சு வேற மாதிரி ஓடிரு. அவன் கூட டிராவல் பண்றது சேஃப் இல்ல. என்னடா
ஆதி பேனிக் ஆகாத. வடக்காதி அவன் என்ன மருந்து கொண்டு வந்தான். மறந்தா நீ இத சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. Shit. Okay, do one thing. Go straight to the bathroom, put your finger inside and vomit it out. ஆதி கொஞ்சம் கூல் ஆகு. இது நம்ம சச்சின் தானே? வேண்டாம். சச்சின், நீ நம்ம பெரிய சச்சின் டெண்டுல்கர் மாதிரி பேசுற. ஆதி லூசு மாதிரி பேசாத. ரேணு. ஹலோ. அதுக்கே பிடிக்கல சிக்னலுக்கு. சீக்கிரமா போடா. கட் அடிச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவன் ஏன் கண்டினியூஸா அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான்? என்னதான் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் மேனர்ஸ் வேண்டாமா? அது ரிலேஷன்ஷிப்பா? யார் கூட? அப்ப இல்லையா? இது என்ன கொடுமையா இருக்கு? ஆபீஸ்லயும் நிறைய பேர் இப்படிதான் நீ ஆதியா கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேக்குறாங்க. இந்த இப்ப நீயும். ஆபீஸ்ல அந்த மாதிரி ஒரு டாக் இருக்கா? சச்சின் ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்லை. வெறுப்பேத்தாம ஒழுங்கா போயிடு. சாரி. ஹலோ அம்மா. டேய் எங்கடா இருக்க? நான் இங்க ஒரு வர்க்ல இருக்கேன்மா. டேய் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கிட்ட வேணும்டா, ஒரு கண்ணுக்குட்டி வாங்குறதுக்கு. 10,000மா? ஆ. என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. நீ அவளை கேட்டு பாத்தியா? அவ கிட்ட சுத்தமா இல்லையா? நான் இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கேன், உனக்கு அப்புறம் கால் பண்றேன். சரி. டேய் உனக்கு காசு ஏதாவது தேவையா? அவ்வளோலாம் ஒன்றும் முக்கியம் இல்ல. அம்மா ஏதோ கண்ணுக்குட்டி வாங்கணும்னு சொல்றாங்க. கண்ணுக்குட்டியை வளர்க்கறது அம்மாவுக்கு பிடிக்கும். 10,000 ரூபாய்க்கு கண்ணுக்குட்டியை வாங்குவாங்க, அப்புறம் 30,000 ரூபாய்க்கு தீனி போட்டு 10,000 ரூபாய்க்கே வித்துருவாங்க. ஐயோ அப்ப அது நஷ்டம் இல்ல? ஆமாமா, நஷ்டம் தான். காசு வேணும்னா அப்பா கிட்ட கேட்க வேண்டியதானே? ஐயோ, அம்மாவும் அப்பாவும் பேசியே 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது. கடைசியா அவங்க 2 பேரும் தீபாவளி அன்னைக்கு தான் பேசுனாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ஏதோ சண்டை போட தான் பேசுனாங்க. அப்ப அவங்க பேசிக்கணும்னு உனக்கு காசு இல்லையா? ஐயோ வேண்டாம்மா, அவங்க பேசாம இருக்கிறதே நல்லது. பேசினா திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. நாங்க ஊர்ல ரிலேட்டிவ்ஸோட கல்யாணத்துக்கு போனாலும் 2 பேரும் தனித்தனி வழியில தான் போவாங்க. நீ என்னோட பேரண்ட்ஸ் பாக்குறியா? காட்டு. ஒரு செகண்ட். இந்தா இதோ இது பாரு. இந்த கேட்ட புடிச்சு தொங்குறவர்தான் என் அப்பா. இது ஃப்ரீ டைம் கிடைச்சா அவங்களுக்கு இதுதான் வேலை. எனக்கு பழகிடுச்சு. நான் இப்போ ஒண்ணு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? உங்க அப்பா அம்மாவுக்கு எங்க அப்பா அம்மா எவ்வளவோ மேலு. அப்படியே ஓங்கி அடிச்சுன்னு வை. டேய் உன் நாக்கு இருக்கே, உன்னை நடுக்கடல போய் விட்டாலும் அதை வச்சு நீந்தி தப்பிச்சு வந்துருவேன். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். அந்த மருந்தை சாப்பிட்டா தூக்கம் வரும்னு பாட்டி அப்பவே சொல்லியிருந்தாங்க. அத குடு, நீ தூங்கு. படுத்துக்கோ. தூங்குனா எந்திரிப்பனா? என்ன நம்ப மாட்டியா ரீனு? படுத்துக்கோ. இந்த பாட்டி நார்த்து இருக்கால இல்லையா? ரீனு தூங்கிட்டியா? ரீனு, உண்மையை சொல்லணும்னா ஊருக்கு போகணுங்கிறதுக்காக நான் வரல. அதான் தெரியுமே. கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே தான் வந்தேன். அன்னைக்கு நான் உன்னை கல்யாணத்துல பார்த்தப்பவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணும் தான் அப்போ பப்புக்கும் இப்போ ட்ரெயின்லயும் உன்னை தேடி வந்தேன். இந்த விஷயத்த நீ முடிச்சிட்டு இருக்கிறப்போ சொன்னா நீ என்ன கண்டிப்பா செருப்பால் அடிப்ப. அதுக்கு பயந்துதான் நீ தூங்கும் போது சொல்றேன். செருப்பால் அடிப்பேன். ரீனு, உனக்கு எதுவும் கேக்குதா? சச்சின் என்னாச்சு? ஊர் வந்துருச்சு. வந்துருச்சா? நான் இப்போ உனக்கு எப்படி இருக்கு? அந்த மருந்தை சாப்பிட்டதாலயா என்னமோ தெரியல, பெட்டரா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல. சரி நான் வரேன். டேய் தேங்க்ஸ். ஐயோ, நோ மென்ஷன் ப்ளீஸ். அப்புறம் 23ஆம் தேதி என்னோட பர்த்டே. ஃபிளாட்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் கூப்பிட்டுருக்கேன். நீயும் அமலும் கண்டிப்பா வரணும். அமல் வரலனாலும் நீ கண்டிப்பா வரணும்.
மெசேஜ் பண்ண ரீச் ஆயிட்டேன். ஆ. பை பாய். பாய். வரேன். சரி. குட்டி கொடியே மிட்டி கொடியே தலை சுத்தியே கிடக்குறனே மேது மேதுவாய் சிரிப்பதிலே தமிழ்ல நல்லா இருக்கு மக்களே பாட்டு. சிங்கடா. அமல் வரலனாலும் நீ வரணுமா? எனக்கு தெரிஞ்சு நீ வரலனாலும் அவனை வர சொல்லன்னு சொல்லிருப்பான். இந்தா இத கொஞ்சம் பொடி. புது போனு சச்சினே சுட்டுட்டு வண்டியா? டேய் இது அவளோட பழைய போன்ரா. எவ்வளவு கூட வாங்கின? வாங்குறதா? அவ கூட ட்ரெயின்ல போன, மருந்து கொடுத்த, அவ உங்ககிட்ட போனை கொடுக்குறா, நீ அவளுக்கு கிஃப்ட கொடுக்குற. இது வரைக்கும் ஓகே, குட் ஜாப். ஆனா இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ். எது ஃப்ரெண்ட் ஜோனா? அதனால என்ன? இந்த ஃப்ரெண்ட் ஜோன்ல கோமா ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி நீ சும்மா பேருக்கு தான் உயிரோட இருப்ப, ஆனா செத்த மாதிரி தான். அது பாய் ஃப்ரெண்டா மாறணும்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப இதுல காதை கிடைக்கிற சத்தமா சொல்ல இருக்கும். ஒருத்தனுக்கு ஒன்னும் புரியாது. கெட்ட வார்த்தையில கூட திட்டு. வா வாடா. டைம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றல, மூடிக்கிட்டு வாடா. இங்க வந்து வேற லெவல். என்னாச்சு? ஆதி ஐயோ நீங்க தானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். நாங்க திடீர்னு பார்த்த ஷாக்ல, ஐ மீன் சர்ப்ரைஸ்ல. சர்ப்ரைஸ்ல தெரியுமா கத்திட்டோம். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. என்னடா இது? பாதி காசு என்னோடதா? வா பாதிகாசு அவரோடையா? சச்சின் இது என் அம்மா அப்பா. அம்மா இது சச்சின், அது அம்மா. வா வந்து உட்காரு. என்ன ரேனோ க்ளோஸா இருக்கிறவங்கள மட்டும் கூப்பிடுறேன்னு சொன்ன? மொத்த ஹைதராபாத்தும் இங்கதான் இருக்கு. இல்லையே, எனக்கு க்ளோஸா இருக்கிறவங்க மட்டும் தான் இங்க இருக்காங்க. இப்ப அவனுக்கு பல்பு சீப் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ். கியூட். அதுல இன்னொரு மேஜிக்கும் இருக்கு. பாம்பா இருக்கும். சவுத் கலர் வரும் பாரு. சொன்னல கம்யூனிசம். கியூட். ஐயோ எனக்கு பிடிச்சிருக்கு. பிரியாணி சாப்பிடுங்க. சாப்பிடு. ரேனோ நான் இது அம்மாவும் அப்பாவும் சாப்பிடுறதுக்காக வாங்கினேன். நீ இது எப்ப வேணா சாப்பிடலாம். காலையில 5 மணிக்கு பாவர்ச்சி பிரியாணி கடை கியூல நின்னு உங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கினேன். வெரி நைஸ். அவ்வளவு சீக்கிரம் போய் வாங்கிட்டு இன்னத்துக்கு கண்டிப்பா கெட்டு போயிருக்கலடா. இருக்காதா பின்ன? இனிமேல் இந்த மொக்க காமெடி அடிச்சீங்க ஷட் அப் யூ இடியட்ஸ் அப்படின்னு அப்பா சொல்லுவாரு. ஷட் அப். என்னங்க சும்மா தமாட்டு. நல்லா இருக்கு. அம்மா கேளுங்க, ரீனு யார் என்ன வாங்கி கொடுத்தாலும் உடனே சாப்பிட்டுருவா. அப்புறம் வயிறு கெடுத்துப்பா. ஒரு நாள் காலையில ஒரு மெசேஜ், ஆதி நான் வீட்டுக்கு போறேன், வயிறு சரியில்லைன்னு. எனக்கு அப்படியே பேனிக் ஆயிடுச்சு. ஆனா இங்க வந்து இவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மூச்சே வருது. உங்க கூட எல்லாம் இருக்கிறப்பதான் நிம்மதியா இருக்கு. இவ இப்பதான்ப்பா முதல் முறையா இவ்வளவு பெரிய டவுன்ல தனியா தங்குறா. எங்களுக்கு இவள அனுப்புறதுல இஷ்டமே இல்ல. இல்ல ஃபுட்டுக்கு ஏன் ரீனுவை ப்ளேம் பண்றீங்க? அதோ அவ அப்பாவை பாருங்க. பாத்தீங்களா? அப்பா அதுல இருந்து கையெடுங்க. ரீனு லாஸ்ட் டைம் அப்பாவோட சுகர் செக் பண்ணப்ப எவ்வளவு இருந்துச்சு? எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு 190. அதனால அப்பா நோ நோ நோ. நீங்க இது வரைக்கும் சாப்பிட்ட இனிப்பெல்லாம் போதும். அதை என்கிட்ட கொடுங்க. இது அந்த நீ பக்கம் ஒண்ணு செய்ய, அப்பா கிட்ட அதை பேச. ஆமா அங்கிள், அத சாப்பிடாதீங்க. அது ஆய். இல்ல அந்த உணவு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சரிங்க உட்கார்றோம். வா போய் எங்க உட்காரு. ஏன்டா எல்லாரும் முன்னாடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அவதான் சிரிச்சால. கிழிச்சா கலாய்க்கிற மாதிரி சிரிச்சாடா. ஆதி உங்க அப்பா அம்மா மும்பைல இருக்காங்களா? ஊருக்கு எப்போது வருவாங்களா? அவங்க அடிக்கடி வருவாங்கப்பா. அடுத்த வாட்டி வரப்போ ஃபேமிலியோட உங்க வீட்டுக்கு வரோம். ஓஹோ, நாம தான் இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டுமே. ஆமா ஆமா ஆமா. இன்னும் ஆமாமாங்கிறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்காரு மனசுல? தேங்க்யூ. இது அம்மாவோட ஸ்பெஷல் சிக்கன் கறி. அப்படியா? இது நான் ட்ரை பண்றேன். ஓய்யோ செம்மையா இருக்கு. அந்த பிரியாணி தூக்கி வெளியே போடுங்க. இன்னைக்கு ஸ்டார் அம்மாவோட சிக்கன் கறி தான். அவ்வளவு டேஸ்டா இருக்கா? நானே இது எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன்னு நினைக்கிறேன்.
டே சச்சின் வேணும்னா கிரேவி மட்டும் சாப்பிட்டுக்கோ. அமைதியாடுறா. டேய் நீங்களும் வாங்க சாப்பிடலாம். சாப்பிடுவா செய்யலாம். என்னடா அங்க உட்கார்ந்திருக்கீங்க? பின்ன அங்க உட்கார இடம் எங்க இருக்கு? இல்ல சேர் வேணும்னா உள்ள. இல்ல பரவாயில்ல, நாங்க இங்கேயே உட்காந்துக்கிறோம். சரி நாங்க போறோம். நீங்க 2 பேரும் எங்க கூட ட்ரிப்புக்கு வரலையாமா? ட்ரிப்பா? என்ன ட்ரிப்பு? ஐயோ நான் சொல்ல மறந்துட்டேன். நாங்க எல்லாம் ஆபீஸ்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு 1 டே ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம். இந்த ஹைதராபாத் மொத்தமா கவர் பண்றது தான் பிளான். நீங்க 2 பேரும் வரணும். ஐயோ நாங்க திரும்பி ஊருக்கு போகணுமே ஆதி. வீட்ல அங்க யாரும் இல்லப்பா. ஆமா. ஊர்ல அப்படின்னு உங்களுக்கு முக்கியமான வேலை. நீங்க தான் ஹைதராபாத் பார்க்கலாம்ல. ட்ரிப் முடிச்சிட்டு போங்க. ஹே அப்ப நானும் விகாஸ கூப்பிடவா? Who is Vikas? Did I miss something? He would be. போலாம். வண்டியில தான் நிறைய இடம் இருக்கு. அவங்களையும் வர சொல்லு. You would be should be coming. ஓகே. இவங்களும் வரல ஆதி? வரல. வண்டியில இடம் இல்லையே. அவகிட்ட இப்ப நீ தானே சொன்ன வண்டியில நிறைய இடம் இருக்குன்னு. Whatever. யார் வந்தாலும் வரலனாலும் அம்மா வரலனா நான் வரல. கேக்குதா? அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்காரா? கூப்பிடவா? வேணாம் இல்ல நாங்கெல்லாம் கிளம்பலான்னு இருக்கோம். ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் தான் பெர்மிஷன் போட்டுருக்கோம். கார்த்திகா கம் போயிட்டு வரேன். ஆதி சொல்லு. ரீனோக்கு கிஃப்ட் எதுவும் கொடுக்கலையா? சச்சின் கூட கொடுத்திருக்கான். சச்சின் கூடவா? என்னடா நம்மள பார்த்தா தண்டசோர் மாதிரி தெரியுதா? ஐயோ நான் அதை மறந்துட்டேனே. ரீனோ இப்போதைக்கு நீ இதை வச்சுக்கோ. 10 ரூபாய் நோட்டா என்ன டிப்ஸா தரா? இது வரைக்கும் அவனை ஹீரோ மாதிரி பார்த்தா இப்பதான் ஜீரோன்னு தெரிய போகுது. வாவ் ஹே இத பாரு. இதுல இருக்கிற சீரியல் நம்பர் என்னோட டேட் ஆஃப் பர்த். அடே அப்பா வாவ் இது பாரு யோசிக்கிற. சரி டேட் ஆஃப் பர்த் வச்சு ரிசர்வ் பேங்க் நோட் அடிக்குதா என்ன? அதினா இது பார்த்து போலீஸ் ஒன்றும் வந்துடாதுல்ல. ட்ரெயினும் பாவம். நீ வாய மூடுற. ஆதி this is so special. I'm going to keep this forever. It means a lot. Thank you. No problem dear. Kartika? சரி நான் வரேன். டாடா. டாடா. After you? ஐயோ ஆதி you're such a gentleman. மச்சான் நீ நிறைய ப்ராக்ரஸ் பண்ணலான்னு பார்த்த. ஆனா அதெல்லாம் அசால்ட்டா தட்டி விட்டுட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கான். அதுவும் உண்மைதான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சிவாஜி? நாம சண்டே ட்ரிப்புக்கு போறோம்ல. 8th ஸ்டாண்டர்ட்ல ஆனுவல் டே அன்னைக்கு நீ டான்ஸ் ஆடினியே, அந்த டான்ஸ் ஸ்டெப் எனக்கு கத்து கொடு மச்சான். எதுக்கு? இனி நடக்க போறது யுத்தம். சாய பானி தேடலையா ரோட்டருகே, அடி மேல தாளம் கொட்டலையா காதருகே, என் பிரேமிக்குடு நீ சும்மா வாருகே, நெஞ்சு கொஞ்சம் எரியுதே, தலைவலி ஏறுதே, உள்ள இருந்தாடடி தெலுங்கானா பொம்மலு, தெலுங்கானா பொம்மலு, தெலுங்கானா பொம்மலு. NTR சிட்டிக்கு போய் வரீங்க, சார்மினார் பாத்தீங்க விண்டோவில், என் பிரேமிக்குடு நீ சும்மா நில்ல. கேண்டிடா போஸ் குடுறா. ரீனோ போன் திருட மாட்டிக்கிட்டான். எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? உங்க கையில இருக்கிற பொருள் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏதாவது தொலைஞ்சிருச்சுன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. கம்பெனியா? ஆதி நான் தான் இதை அவனுக்கு கொடுத்தேன். திருடிட்டான உடனே அசிம் பண்ணிடுவியா? ரீனோ அது வந்து JK, you know John F. Kennedy. அடிச்ச JK சும்மா போ ஆதி. தேவலமா ட்ரிப்போட மூட கெடுத்துக்கிட்டு. 2 பேரும் அடிச்சுப்பாங்கன்னு நினைச்சேன். என் லைஃப்ல எப்பயாவது தெரியாம தப்பு பண்ணிடுவேன். சச்சின் சாரி. நீ சும்மா வாருகே. குழந்தைங்களை கொஞ்சம் பசங்களை பார்த்தாலே பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம், அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சரா. தேவையா? அந்த குழந்தைய போட்டு கிள்ளிட்டான் அவன்.
அதே உனக்கு என்னாச்சு? காலையில இருந்து சும்மா அவன் கீழே ஓ நான் பேசுறது அப்ப பிரச்சனை. குட்டி புறா டின்னுக்குள்ள பொத்தி வச்சா பல கட்டுக்கட்டா குட்டுகளை சுட்டு வச்சா கண்ணு வட்டதுல சுத்தி போட நிக்க வச்சா உள்ள இருந்தாடடி தெலுங்கானா பொம்மலு தெலுங்கானா பொம்மலு தெலுங்கானா பொம்மலு NTR சிட்டிக்கு போய் வரீங்க சார்மினார் பாத்தீங்க விண்டோவில் என் பிரேமிக்குடு நீ சும்மா நில்லருகே. Hey, one second. Adi, whenever you're planning for a trip next time, make sure Amal and Sachin are a part of it, okay? Hey, nice to meet you. Bye. Bye. கண்டிப்பா கூட்டிட்டு போயிட்டு கடைசியா ஒரு ட்ரிப். முடிஞ்சு விட்டது. என்னங்க? தேங்க்ஸ். அன்னைக்கு நீ அனுப்புன ரெஸ்யூமேவை பார்த்தேன். என்னடா அது? என்னாச்சு? ரேஷன் கார்டு ஃப்ரண்ட் பேஜ் மாதிரி இருக்கு. அது நீ கேட்ட அவசியம். அதுக்குன்னு இந்த மாதிரி அட பண்ணுவாங்க? நீ ஒன்னு சரியா? நாளைக்கு என் கூட வா, நம்ம ஒன்னா சேர்ந்து ரெடி பண்ணலாம். ஓகே போலாம். உங்களுக்கு ஆம்லெட் பிடிக்கும்ல? அப்படியே ஒரு பொடி மாஸ் போட்டுறேன். மச்சான் உன்னை பயங்கரமா லவ் பண்றான்னு நினைக்கிறேன். சும்மாறா. பின்ன வேற என்ன, அந்த ஆதி இருக்கான்ல, இனி அவன் சீன்லயே இருக்க மாட்டான். அதனால உனக்கு சரியான சமயம் கிடைக்கும் போது நீ அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு. சும்மாறா, அதெல்லாம் செட் ஆகாது. ஏன்டா அவன் சொல்ல மாட்டியா? இதோட தான் கதையா இருக்கு. இன்னும் டேட் ஆஃப் பர்த் ஆட் பண்ணவே இல்லை. அதேப்போ அது 16 மார்ச் 1999. நீ மார்ச்ல பிறந்தியா? ஆமா. அப்படி என்ன அக்கானு கூப்பிடணும். நான் செப்டம்பர் 98 மாடல். ஐயோ, இது வர புது பிரச்சனையா? என்ன பிரச்சனை ஆகும்? உன்னோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சொல்ல. என்ன பாக்குற? அன்மேரிடு. எனக்கு என்ன தெரியும், ஊர்ல பொண்டாட்டி புள்ள இருக்கும் என்னமோ. இப்ப எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ இன்னும் எவ்வளவு நாள் தான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க போற? சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அது கொஞ்ச நாளாவே நானும் அதை பத்தி தான் யோசிக்கிறேன். இந்த அன்மேரிட்ல இருந்து மேரிடா மாறுறதுக்கு ஒருத்தவங்க எஸ் சொல்லணும். யாரு? பொண்ணோட அப்பாவா? நீதான். இல்ல, பொண்ணு தான் சொல்லணும். யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு இப்போ என் முன்னாடி உக்காந்துக்கிட்டு எனக்கு சிவி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓ ஐ see. நீ எனக்கு இப்ப ப்ரப்போஸ் பண்ணியா என்ன? உனக்கு என்ன தோணுது? நான் இதுவரை கேட்டதுலயே worst ப்ரப்போசல் இதுதான். எனக்கு மட்டும் இல்ல, எந்த பொண்ணுக்கா இருந்தாலும். அடிக்கடி எவனோ ஒருத்த வந்து ப்ரப்போஸ் பண்ணுவானா? அப்போ பண்ணுவாங்க. ப்ரப்போசல் வராத அளவுக்கு மொக்கையாவா இருக்கு? எனக்கும் நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கு. ஓகே, நிறைய வந்திருக்கு. வந்துட்டு போட்டோம். யாருமா நீ? எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லாத பொம்பளையா இருக்க. பொம்பளையா? பின்ன நான் ஆம்பளையா? சச்சின், இது காமெடி பண்ற நேரம் இல்ல. நீ பிரிண்ட் எடுத்துட்டு முதல்ல கிளம்பு. காமெடியா? இப்ப நான் சொன்னதெல்லாம் காமெடியா இருக்கா உனக்கு? பின்ன என்ன சீரியஸா? அப்படின்னா நீ சொன்னதுக்கு என்கிட்ட பதில் இருக்கு. இது நடக்காது சச்சின். எனக்கு போன் தருது, என்ன ஜாபுக்கு ரெஃபர் பண்றது, உன் ஃபிளாட்டுக்கு இன்வைட் பண்றது, அப்புறம் இன்னைக்கு சிவி ரெடி பண்ற. இதுக்கு முன்னா யாரும் எனக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சது இல்ல. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு சொல்லு. இதெல்லாம் பண்ணதுக்கு பேரு காதல் ஆயிடுமா? அப்படித்தானே எல்லாரும் சொல்லுவாங்க. உனக்காக லைன்ல பல பேர் இருக்கும்போது சரி ஓகே, ஒருத்தர் இருக்கான். ஆதி பத்தி தான் சொல்ல வரேன்னா அவன் என்னோட பெஸ்டி. பெஸ்டியா? ஃப்ளர்ட் பண்றதுக்கு புதுசா வச்சுக்கிட்ட பேர் அது. இருந்துட்டு போட்டோம். இருந்தாலும் நீ இப்ப பண்ண மாதிரி ஆதி பண்ண மாட்டான். அவரு வேற மாதிரி பண்ணுவாரு. இப்ப இதுக்கெல்லாம் காசு யார் கொடுப்பா? इतना है 50 50 50 नहीं है। तमिलनाडु में 10 को मिलेगा। అయితే తమిళనాడులో వెళ్ళి తెచ్చుకోపో. అయ్యో
நீ எதுக்கு இப்ப இவ்வளவு சீன் போடுற? பையா இந்த மாதிரி நேரத்துல ஆறுதல் சொல்ல ஒரு டயலாக் வச்சிருப்பீங்கல்ல, என்னது? என்னை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்கும்னு. அந்த டயலாக் என்கிட்ட இல்ல. என்ன பொறுத்த ஐயோ. டேய் சச்சின், இதுவரை நான் உன்கிட்ட 100 தடவையாவது சொல்லிருப்பேன். ஒண்ணு பாத்ரூம்ல அடி இல்ல டெரஸ்ல போய் அடின்னு சொன்னல. இல்லடி நீ இங்க இல்லாத இங்க இல்லனா நான் என்ன செத்து போயிட்டேனா? இந்த வாசனை போக எவ்வளவு நேரம் எடுக்குமோ என்னமோ. பெரிய வாண்டலிஸ்ட் என்ன சொன்னாலும் புரியாது. கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாது. ஏன்டி மேல போய் பிடிக்க வேண்டியதானே? நான் இதோ வரேன். ஏய் ரீனு, ஏய் கொஞ்சம் கதவை திறயேண்டி. ஏய் என்ன? ஏய் நான் நாளைக்கு பேப்பர் போட போறேன். நீ ரிசைன் பண்ண போறியா? ஏன் இப்போ திடீர்னு? என்கிட்ட எதுவும் சொல்லலையே. நானே இப்பதான் அதை டிசைட் பண்ணேன். நாங்க 2 பேருமே ஒரு வாரமா இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். விகாஸ்க்கும் என்ன ஆனாலும் ஹைதராபாத்க்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும்னு தோணலடி. அதான் நானே பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆயிடலான்னு பாக்குறேன். விகாஸோட கம்பெனில ஆல்மோஸ்ட் எல்லாம் செட் ஆயிடுச்சு. அங்க நல்ல பேக்கேஜும் இருக்கு. அப்போ இங்க நானும் அந்த வாண்டலிஸ்ட் மட்டுமா? அது கிட்டத்தட்ட தனியா இருக்கிற மாதிரி தான். பரவாயில்ல. ஆதி ஒரு நிமிஷம். அக்கவுண்ட் கிரியேஷன் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது சேவிங்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது 18 வயசு கீழே இருந்தா அக்கவுண்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னு காட்டுது. அதுக்கு என்ன? அது நம்ம டெஸ்ட் கேஸ்லயே இல்லையே. ஐயோ ரீனு, இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்களா? 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு சேலரி இருக்காதுல்ல. அப்ப உங்களுக்கு சேலரி அக்கவுண்ட் இருக்காது, லோன் அக்கவுண்டும் இருக்காது. இல்ல அது டெஸ்ட் கேஸ்ல இல்லாத எரர் வந்தா ஹை பீரியட். ரீனு 3 வருஷமா நான் நெட் பேங்கிங் ப்ராஜெக்ட்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் எழுதின ஒரு கோட்ல இது வரைக்கும் ஒரு இஷ்யூ கூட வந்ததே இல்ல. போன வருஷம் அஸ்வதினி ஒருத்தி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ரைஸ் பண்ணா. நானும் அவகிட்ட சொன்னேன், கேட்கல. அதுக்கப்புறம் கிளைண்ட் மேனேஜர் ரால்ஃப் ஜெர்மனில இருந்து கால் பண்ணி திட்டினாரு. அந்த மாதிரி ஜெர்மன்ல உனக்கு திட்டு வாங்கணும்னா நீ ரைஸ் பண்ணிக்கோ. அப்போ நாம ஒண்ணு பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குன்னு நான் உனக்கு ஒரு மெயில் அனுப்புறேன். அதுக்கு நீ ஒரு ரிப்ளை மெயில் அனுப்பு போதும். மெயிலா? இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நான் சொல்றேன், உனக்கு நம்பிக்கை இல்லையா? ரீனு, நான் திரும்ப சொல்றேன், இது ஒரு இஷ்யூ இல்ல. இப்ப நீ போ. ரீனு, நான் இதை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அன்னைக்கு நடந்த ட்ரிப் அது என் லைஃப்ல வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு காரணம் நீ கூட தான். ஆரம்பிச்சுட்டான். தேவையில்லாத ஆளுங்களெல்லாம் கூப்பிட வேண்டான்னு நிறைய வாட்டி சொன்னேன். இனிமே கேர்ஃபுல்லா இருந்துக்கும். அழகா இருக்க. Congratulations. Thank you sir. So guys, as you know, Sachin is our employee of the month. So everyone, andar, be like Sachin, work like Sachin, and behave like Sachin. Right? Now get back to work. No. You have to keep it for the whole day. Is it compulsory, sir? Yes, Ra. You have earned it. Pandaga isko. Order please. ఒక చికెన్ బర్గర్. Excuse me sir. கிரண், நீ எங்க வந்த? அந்த கம்பெனில இருந்து இன்டர்வியூக்கு கால் பண்ணா நீ போன் எடுக்கல. அது சொல்றதுக்கு நான் உனக்கு போன் பண்ணா ஏன் போனையும் எடுக்கல. உனக்கு போன் எடுக்க என்ன கஷ்டம்? வர்க்கிங் ஹார்ஸ்ல நான் போன் யூஸ் பண்ண மாட்டேன். உனக்கு அவங்க கால் பண்ணுவாங்கன்னு முன்னாடியே தெரியும்ல. உன்னை ரெஃபர் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? யாரோ பரிதாபப்பட்டு குடுக்குற வேலைலாம் எனக்கு வேண்டாம். ஓ, இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தோணாதா? இனிமே இதெல்லாம் சரி வராது. முன்ன என்ன இந்த கம்பெனியோட ஆசன கோழி ஆக்குறாங்களா? அந்த கருமத்தை தூக்கி முதல்ல கீழே போடு. நான் இங்க ஒருத்தி சீரியஸா பேசிட்டு இருக்க, நீ என்னடானா? எப்படா ஃப்ரீயாவ? நான் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நான் 7 மணிக்கு அப்புறம் தான் ஃப்ரீ ஆவேன். பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். எதுக்கு? Okay, Sachin. See you tomorrow. Okay? Yes, sir. See. சுபை, நான் அப்புறம் கால் பண்றேன். டேய்,
எனக்கு என்னவோ இப்போ என் சைடும் மிஸ்டேக் இருக்குன்னு தோணுது. நான் உனக்கு தேவையில்லாம ஹோப் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் உனக்காக ரொம்ப ரேண்டமா பண்ண சில விஷயங்களை நீ அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டியோன்னு தோணுது. நாம இனிமே பேசிக்க வேண்டாம். இந்த பாக்குறது சுத்துறதும் வேண்டாம். ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் நம்ம பேசிக்கிட்டா போதும். உனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லையா? ரீனு, I love you டி. சச்சின், ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். நான் எப்போ உன்னை கேர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உன்னை பாத்துக்கிட்டு என்னோட வேலையை வச்சுக்க முடியாது. நீ அதெல்லாம் புடிச்சுதானே செஞ்ச? எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. சாரி, நான் உன்னை புடிச்சு செய்யல. உனக்கு பயம் டி. என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா என்ன லவ் பண்ணிடுவியோன்னு பயம். அந்த உண்மையை நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. நீ என்ன எப்பவும் கேர் பண்றேன்னு சொல்றல்ல, அந்த மாதிரி கேர் எனக்கு என் வீட்டுல கூட கிடைச்சது இல்ல. மேபி அதனால சச்சின், போதும், நிறுத்து. நீ தேவையில்லாம ஹார்ட் பிரேக் உள்ள போற. இது இப்ப நிறுத்தினாதான் உனக்கு நல்லது, எனக்கும். டே, இப்ப நீ ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ற? இது ஒன்னும் உனக்கு ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் இல்லல்ல? சொல்லு. ஹலோ, எனக்கு நீ கால் கட் பண்ற? இதோட சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையா? சுபேன், எனக்கு புரியுது, இது என்னோட மிஸ்டேக் தான். ஆனா இதுக்கு சொல்யூஷனே இல்லையா? நான் இத பத்தி ஆதிக்கிட்ட முதல்லயே பேசிட்டேன். இப்போ அவனுக்கு கால் பண்ண போன் எடுக்க மாட்டான். நீங்க என்னமோ இந்த உலகத்துல முதல் தடவை நடக்கிற மாதிரி பண்றீங்க. சுபேன், நான் இப்போ இதை விட பெரிய பிரச்சனையில இருக்கேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். டேய், டேய், இத திறந்தே வைக்கலாம்ல. படிச்சிட்டு இருக்கியா? இல்ல, தூங்குறேன். அமல் டேவிஸ், ரீனு எனக்கு நோ சொல்லிட்டா. நோ சொல்லிட்டாளா? நீ அவளை ப்ரப்போஸ் பண்ணியா? ஆமா, நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஆனா அவன் நோ சொல்லிட்டா. பரவாயில்ல, நீ பயப்படாத. நான் ஓகே தான். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. மனசுல இருந்து பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. இனிமே நான் செமையா இருப்பேன். நீ வேணா பாரு. மச்சானே, அமல், நாளைக்கு காலைல இருந்து நம்ம ஜாகிங் போலாம்டா. என்னடா ஜாகிங்? உனக்கு அது ஓகே இல்லல்ல? டைம் இருக்காது. சரி, பரவாயில்ல, நம்ம வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணலாம். படி படி, நீ படி. அமல் டேவிஸ், எனக்கு இந்த ஒன் சைட் லவ்வே செட் ஆகல மச்சான். வேண்டாம். காலேஜ்ல நடந்ததை விட இப்ப நடந்ததானே எனக்கு பயங்கரமா வலிக்குது. எனக்கு இந்த ஒன் சைட் லவ்வே வேண்டாம். எனக்கு அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கிளம்பி சென்னைக்கு போயிருக்கணும். நீ சொன்னதான்டா கரெக்ட். அமல் டேவிஸ், நீதான்டா கெத்து. என்ன இங்க? டேய், அவன் நேத்து என்கிட்ட போனை கொடுத்துட்டு போயிட்டான். இது அவன் கிட்ட திருப்பி கொடுத்துரு. அவன் சென்னைக்கு போயிட்டான். எப்போ? காலையில தான். என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அவன் உன்கிட்ட சொல்லணும். நீதான் அவன் கம்யூனிகேஷனே வேண்டான்னு சொல்லிட்டியே. அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ இது ஒண்ணும் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் இல்லன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னியாமே. இதெல்லாம் அவன் கிட்ட சொல்றதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இத நான் சொல்றதுக்கு நீ சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. அமல், நான் அவனை ஹர்ட் பண்ணணும்னு அப்படி சொல்லல. ஆமா, அவன் சுத்தமா ஹர்ட் ஆகல. மச்சான், இப்ப என் கம்பெனில வேலை கிடைக்கிறது கஷ்டம். ரெக்ரூட்மெண்ட் இல்லையாடா? டேய், சர்வேவலுக்கு இப்போதைக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா பாரு மச்சான். எவ்வளவு நாளைக்கு தான் நானும் உங்களையே நம்பி இருக்கிறது? வேணா ஒரு வேலை இருக்கு, முன்னாடி ஒர்க் பண்ண இடம். மச்சான்,
நீ சொன்னதெல்லாம் போய் தானே? எது? உனக்கும் அவளுக்கும் லவ்? டேய், உன்னை வெறுப்பேத்தணும்னு கேட்கலடா. லைஃப் இஸ் வெரி அன்ஃபேர்டா, ஸ்பெஷலா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு. நீ வா. ஏய், நானும் விகாஸும் ஹைதராபாத்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு ஃபங்க்ஷன் பிளான் பண்ணியிருக்கோம். டேட் இன்னும் டிசைட் பண்ண, கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே? ஹலோ. டேய் சச்சின், நீ ஃபங்க்ஷனுக்கு வரலையா? இல்ல, நான் இப்போ ஊர்ல இல்ல, நான் சென்னைக்கு வந்திருக்கேன். ஓ, அப்ப நம்ம நட்புக்கான மரியாதை அவ்வளவுதான்ல? ஆமா, அவ்வளவுதான். Rajbhai, hey minor. Kartika, this is for you. Surumagal endine, Mailaji endine, Ponnu Gudathine, Pottadine. Hey. நீங்க போங்க, நான் கால் பேசிட்டு வரேன். பையா, ஓட்கா. வந்துட்டோட தண்ணி. பையா, நானே. Cheers. டேய், நீ சென்னையில இருந்து வரியா? இல்ல, நான் வீட்ல இருந்து வரேன். எனக்கு வீசா வந்துருச்சு. சோ நான் போறேன் யூகேக்கு. எப்போ? நாளைக்கு போறேன். இங்க இருந்து தான் போறியா? இங்க இருந்து தான் போறேன். இங்க என்னோட பொருள் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போகணும். அதான் இங்க இருந்து போறேன். நாளைக்கு காலைல 11:30க்கு ஃப்ளைட்டு. இங்க இருந்து நேரா துபாய், அங்க இருந்து லண்டன். என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் யூகேல இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு. இல்ல, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். நான் உனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கால் பண்ணேன், மெசேஜ் கூட அனுப்பியிருந்தேன். நீ எதுக்கும் ரெஸ்பாண்டே பண்ணல. ரெஸ்பான்ஸ் செய்யறதுக்கு என்ன இருக்கு ரீனோ? நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். மெசேஜ் அனுப்பி அந்த சிங்கிள் டிக் எப்போ டபுள் டிக் ஆகும், டபுள் டிக் எப்போ ப்ளூ டிக் ஆகும்னு பார்த்து எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. ஆமா, நீ ஏன் கால் பண்ணிருந்த? ஏதா முக்கியமான விஷயமா? இல்ல, அன்னைக்கு நான் அப்படி பேசினதுக்கு நீ ஹர்ட் ஆனன்னு அமல் சொன்னா. அதை கேட்டதுல இருந்து மனசுக்கு நிம்மதியே இல்ல, அதான் கால் பண்ண. ஓ, உனக்கு மனசு நிம்மதியா இல்ல, இப்ப அது உனக்கு சரியாகணும், அதானே? அம்மா, அப்பா, பாப்பா. அம்மா, அப்பா, பாப்பா. அம்மா, அப்பா, பாப்பா. செல்ல குட்டி, உங்க அப்பா அங்க ஆதி வந்துட்டாரு, வில்லன் வந்துட்டாரு மக்களே. அம்மா எங்கன்னு கேளு. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அப்பா, அம்மா, பாப்பா விளையாடணும், சரியா? போ 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 போ. அந்த பையனுக்கு யாரோ சொல்லி கொடுத்து அனுப்பியிருப்பாங்க போலயே.
அமல் டேவிஸ் நீயா அது? நீ அவனுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்திருக்கல? சச்சின், அமல், we need to talk. வேணா ஐயோ ஆதினா, நாங்க ரொம்ப டயர்டா இருக்கோம். தேவையில்லாத வேலை. குடிச்சிருக்கோம், அதனால இப்ப வேண்டாம். அப்புறம் அழகா சொல்றாங்களா, அப்பயே போயிருக்கலாம். I insist. சரி ஓகே. ரேணு 2 minutes. ஐயோ போயிட்டு வரோம். பாட்டா பாருங்க. நான் உங்களை நிறைய வெறுப்பேத்திருக்கேன். அதை விட என்ன அதிகமா பண்ணிருக்கீங்க. சச்சின், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ரேணு ரொம்ப சோகமா இருக்கா. என்னாச்சு? பிகாஸ் ஆஃப் யூ. எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் புரிய வைக்கிறேன். எங்களோட நெட் பேங்கிங் டீம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம். நவ் இட்ஸ் லைக் a dysfunctional family. எல்லாமே நல்லா தான் போச்சு, ஸ்ராவணியோட வெட்டிங் வரைக்கும். தென் யூ டூ கேம். அன்னையில இருந்து இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் நீங்க எங்களோட ஃபேமிலில நுழைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. 2 ஒட்டுணி மாதிரி. ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவளை கார்ல அழைச்சிட்டு போறது, சென்டிமெண்டா பேசி அவ கூட சேர்ந்து ட்ரெயின்ல போறது, அவளோட பார்ட்டிக்கு வர்றது, அப்புறம் என்னோட வர்றது, ஏதோ பச்சையில கலந்து கொடுத்து அவளை வசியம் பண்ண பாக்குறது. நீ என்னடா அவளுக்கு கலந்து கொடுத்த? வசியம் இருந்தா கன்ஃபர்மேஷன். சச்சின், இப்பயாச்சும் சொல்லு, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் மேன்? லவ் தான். பெரிய இடியா விழுந்துருச்சு அவர் மேல. நான் அவளை பயங்கரமா லவ் பண்றேன். இந்த விஷயத்த அவகிட்ட சொன்னேன். அவ இது வேண்டான்னு சொல்லிட்டான். அடுத்த நாளே நான் கிளம்பி ஊருக்கு போயிட்டேன். நாளைக்கு யூகே போறேன். அப்ப சாருக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாதோ? அப்ப நீ அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? பின்ன என்ன பண்றது? இந்த மாதிரி பெஸ்ட் அவ எனக்கு கிடைக்கல, உனக்கும் கிடைக்க மாட்டா. கடைசியில அவளை நினைச்சுக்கிட்டே நீ கதற போற. என்னோட அனுபவத்துல சொல்ற மச்சான். அதனால உன் மனசுல ஏதாவது இருந்தா இப்பவே போய் அவகிட்ட சொல்லிடு. வாட்? நான் ரீனுவை லவ் பண்றேனா? ரியலி? ஆதி சச்சின், நீ நல்ல மூட்ல இல்லல? எனக்கு என்னாச்சு? நாம அப்புறம் தேவையில்லாத வேலை இது. சச்சின் அவளுக்கு அவருக்கு வந்துடும். இப்ப அமல் டேவிஸுக்கு அதுதான் சரக்கு அடிச்சிட்டு இருந்தவங்கள பேசலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டு இன்னைக்கு நம்ம பேசிட்டு தான் கிளம்புறோம். அவளு கூல் மச்சான். ஏய், யாரையாவது ஒருத்தர் பிடிச்சி சமாதானப்படுத்த, இல்ல பிரச்சனை ஆயிடும். ரிலாக்ஸ். நான் ரீனுவை லவ் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு தானே நீ இந்த மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்க? இல்ல, ரீனு என்ன லவ் பண்றாளான்னு எனக்கு தெரியல. மேபி அவ உங்ககிட்ட சொல்லிருப்பா. அப்படி சொல்லிருந்தா ஐ அம் ரியலி சாரி गाइस. அப்ப நான் திரும்ப லவ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இங்க நல்லா உருட்டுறாரு. ரீனுவே வந்துட்டா, நாம அவகிட்டே கேட்டுருவோம். வந்துட்டியா? ரீனு, உன் மனசுல இருக்கிறத சொல்ல வேண்டிய நேரம் வந்து. இப்ப வேற ஏதாவது பண்ணி நடக்கும். Do you love me? சச்சின் போதும். நோ. ரீனு, உனக்கு क्वेश्चन சரியா புரியலன்னு நினைக்கிறேன். நல்லாவே புரியுது. எனக்கு உனக்கு பிடிக்கல. தேவையா? ஓ, அன்னைக்கு திட்டினதுனால கோவமா இருக்கு. நீங்க என்னதான் லவ் பண்றீங்கன்னு ஒத்துக்கங்க மேடம். ஆதி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ரீனு, ஜேகே வலா நிறுத்தி எல்லாம் ஜேகே எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, அவ்வளவுதான். எனி ரீசன்? 100 ரீசன் கொடுக்க முடியும். அன்னைக்கு அந்த ட்ரிப்ல நான் உனக்கு அட்டென்ஷன் கொடுக்கலன்னு தானே அந்த ப்ராஜெக்ட்ல நீ என்ன வச்சு செஞ்ச. எல்லா பிரச்சனையும் ஏன் தலையில கட்டிட்டேன். மீட்டிங் சமயத்துல காணாம போயிட்ட. ரீனு, லெட் மீ எக்ஸ்பிளைன். எனக்கு அங்க விசாகப்பட்டினத்துல அறுவடைக்கு போறியா? எக்ஸாக்ட்லி. அப்புறம் எதுக்கு லஞ்ச் டைம்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்? ஆதி, it was a game. அப்பா ஐ வில் கில் சுபேன்னு சொன்னேன். என்ன போய் கொல்லணுமா? ஐயோ, அட கடவுளே. see guys, ரீனுக்கு எனக்கு அதுதானே முதல்ல அவர் சொன்னாரு. அதனால நாங்களும் உன்ட்ட முதல்லயே சொன்னோம். ஏய், என்னடா கண்டுக்குது? ஆதி, எனக்கு தொண்டையில அடைக்குதுடா. டேய் அமல, இவனுக்கு எனக்கு என்ன பிரச்சனைன்னு புரியுது. உனக்கு என்னடா என் கூட பிரச்சனை? நீ என்கிட்ட கேட்டதுனால சொல்றேன். அந்த ட்ரிப்பு போன சமயத்துல அன்னைக்கு நான் யுவன் சங்கர் ராஜா பாட்டு பண்ணப்போ நீ என்னடா சொன்ன? நான் என்ன சொன்னேன்? சொன்னல.
அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் எனக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப உன்னை இடின்னு இடிக்கணும்னு. டேய் நீ தானடா என்கிட்ட சொன்ன கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும், எப்பவும் ஷெல்லுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க கூடாதுன்னு. அதெல்லாம் நான் உடைச்சு தூக்கி போட்டு வந்துட்டேன்டா. வா வாடா. அட வாடா. என்ன பண்ற? I can prepare. Come. Fist fight. Srini. பொண்ணுங்க ரத்தம் பார்த்து மயக்கம் போட்டுற போறாங்க. வா. கார்த்திகா என்ன இதெல்லாம்? ஆதி இங்க ஒரு காமெடி ஸ்கிட் பண்ணுவான்னு யாருமே சொல்லவே இல்ல. இவன் மிமிக்ரி கூட பண்ணுவான்டா. டேய் மச்சான் இப்படி தான் பண்ணுவியே. இப்படி அப்புறம் இப்படி பண்ணுவியே. இப்படி டேய் பண்ணுடா. அப்படியேடா. டேய் உன்ன மாதிரி நிறைய பேரை நாங்க பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அவங்கள அழ வச்சிருக்கோம். அதுவும் கையோங்கி இல்ல வாய் பேசியே அழ வச்சிருக்கோம். டேய் சிபிஎஸ்சி உனக்கு ஸ்டேட் சிலபஸ் பத்திலாம் தெரியாது. சச்சினே மச்சான் வாடா. You guys. ஆதி You guys. நிறுத்து. ஒழுங்கா நீ இதோட நிறுத்திக்கோ. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நிறுத்து. நான் நிறுத்தணுமா? அதான். நீ தான ஆரம்பிச்ச. நீ தான் நிறுத்தணும். Okay fine. I'm leaving. I'm leaving. ஐயோ சும்மா கத்திக்கிட்டே இருக்காம போடா. சச்சின் போதும் நிறுத்து. திருப்பி வர்றாரா? அடி அவன் எடுக்குறான்டா U-turn. I show you guys who I am. ஐயோ ஆதி செல்லம். ஐயோ மம்மி கிட்ட போய் கம்ப்ளைன்ட் பண்ண போறியா செல்லம்? போதும் நிறுத்திக்கிறியா? அவன் தான் போயிட்டான்ல. அவ்வளவுதான் நிறுத்தியாச்சு. இது மட்டும் தான் லாஸ்ட். டேய் பாதி எனக்கு. போ வேற மாதிரி பண்ணி விட்டாங்க. ரம்மைய கலாய்ச்சி விட்டுருக்காரு ஆதிய. வா சச்சின் எந்திரிங்க, வீட்டுக்கு போனோம்ல. நாங்க காலைல போய்க்கிறோம். டேய் இங்க பயங்கர குளிரா இருக்கும். நாங்க எல்லாம் கீழே போறோம். எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. எந்திரி. சச்சின் பரவாயில்ல, அவனுங்களை அப்படியே விடு. போதை தெளிஞ்சதும் அவனுங்களே போய்ப்பாங்க. அப்படியே ஒரு தலகாணி கொடுங்களேன். தலகாணி வச்சுக்க தலகாணி. ஒன்னே ஒண்ணு கொடுங்க. டேய் இந்தா. டேய் அதான பார்த்து. Thank you, Miss Reno. Good night and goodbye. நீ ஏறிக்கோ. கால் பார்த்து. யாரா அது? எத்தனை தடவை உனக்கு கால் பண்றது? நீ ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற? இவனுக்கு கால் பண்ணா காலே போக மாட்டேங்குது. அதுவா நான் ஃளைட்ல போறேன்ல, அதான் போனை ஃளைட் மோட்ல போட்டேன். அதுக்கு நீங்க இருந்தே வா. சரி இந்தா, இத நான் உனக்காக தான் வாங்கினேன். உள்ள ஜாக்கெட் இருக்கு. ரீனு நீ எந்த gift கொடுக்கலையா? அம்மா லெட்ஸ் கெட்டிங் லேட். சரி வரட்டுமா? வண்டி எடு போலாம். டி நானும் உங்க கூட வரேன். சரி சீக்கிரமா ஏறுங்க. பயப்படுறாரு மேத்யூ தாமஸ். Why is she getting in the car? Amal, what's this? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? டேய் சச்சின், ஆல் தி பெஸ்ட் டா. டாடா.
உள்ள வந்துட்டாரு. பம்பவாசன் அம்மாவாசையா? சச்சின் அமல் அவங்க தான் நம்ம டார்கெட். சரி. அவங்களோட 2 கையும் 2 சரி. கூட்டத்துல ஒரு பொண்ணு கூட இருப்பா. அவளை எதுவும் பண்ணாதீங்க. அவரை நான் தனியா பாத்துக்கிறேன். இன்னொருத்தர் இருக்கானே கண்ணாடி போட்டவன். அவன் யாருன்னு எனக்கு தெரியல. முடிஞ்சா அவன் கண்ணை நோண்டி விட்டுரு. ஊர்ல அறுவடையை விட்டுட்டு அர்ஜென்டா இங்க வான்னு சொன்னப்பவே நான் இவங்க கிட்ட சொன்ன ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கும்னு இல்லடா. அவுட்டர் ரிங் ரோடுக்கு அப்புறம் ஒரு இடம் இருக்கு. அங்க எது நடந்தாலும் யாருக்குமே தெரியாது. அப்படியா? நம்ம அங்க வச்சு அவங்களை பிடிக்கல. சரி. மியூசிக் நல்லா இருக்கும் மக்களே. இப்ப அந்த வில்லனுக்கு வந்துட்டு அந்த மியூசிக் கொடுக்கணும். அது வந்து அழகா வந்து பண்ணியிருக்காங்க இந்த இதுல. டேய் அமல், அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்றியா? மச்சி, முதல்ல உன் கையில இருக்க டிக்கெட்டை காமிச்சு உள்ள போயிடு. அப்புறம் லக்கேஜ் அவங்க கிட்ட கொடுத்துரு. இல்ல ஏதோ பாஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொன்னியடா. டேய் அது போர்டிங் பாஸ். நீ லக்கேஜ் கொடுக்கறப்போ அவங்க தான் கொடுப்பாங்க. அங்க நம்ம பெல்ட்டையும் கழட்டி கொடுக்கணும்ல. டேய் காலையில இருந்து ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி எவ்வளவு சொல்லி கொடுத்திருப்ப. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல புரியுது. என்னோட பேண்ட் கொஞ்சம் லூசா இருக்கு. அதான் கொஞ்சம் டென்ஷன். டேய் பெல்ட் திருப்பி கொடுத்துருவாங்க. அது செக்யூரிட்டி செக்காக தான். அதுக்கு முன்னாடி எமிகிரேஷன் இருக்கு. அது அடிக்கு மேல தான் ஃளைட் பறக்கும்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு இல்ல எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அது உண்மைதான். அங்க எனக்கு ஏதாவது ஆனா கூட யாரு கவலைப்பட போறா? டேய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா அப்படி நடக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நான் நிறைய கேட்டாச்சு. போதும். கொஞ்சம் வாயை மூடுறியா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வாட்? கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ரீனு, நீ என்னோட சுயரூபத்தை பார்த்தது இல்ல. நான் அதை பார்த்துட்டேன் பைனாகுலர்ல. எப்போ? உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? ஐயோ, எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? சந்தோஷமா இருக்கேன். ஒரு வேலை இல்ல, வீட்டுக்கு போக முடியல, கண்ணு கெட்டாத ஒரு ஊருக்கு போயிட்டு இப்ப கஷ்டப்பட போறேன். ஹாப்பி லைஃப். இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை யார் போக சொன்னா? போகாம இருக்கலாம்ல. இல்லடி, கொஞ்ச நாளைக்கு நான் டிஎஃப்சிலயே வேலை செய்யறேன். அப்ப அவங்க அம்மா மனசரிக்கு வந்து எனக்கு சொத்து எழுதி கொடுப்பாங்க. நோ மேன், டிஎஃப்சி என்னோடது. இவரோட நீ என்ன கேட்டா நான் போகாதன்னு தான் சொல்லுவேன். நீ அங்க போய் சர்வை பண்ண மாட்டே சச்சின். அப்ப எனக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அதையும் நீயே சொல்லு. கைஸ், நீங்க பேனிக் ஆகலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? ரொம்ப நேரமா ஒரு எண்டவர் கார் நம்மள ஃபாலோ பண்ணுது. நான் எடுக்கிற எல்லா ஷார்ட்கட்டையும் அவனும் எடுக்கறான்டா. அது ஆதியோட வண்டியாச்சு. பயப்படாம ஆதியான்னு சொல்லுங்க. அம்மா டிவிசி வண்டியை வேகமா ஓட்டுறா. அவங்க பழைய கணக்கெல்லாம் தீக்க வரானுங்க. வேகமா ஓட்டுறா. ராத்திரி அவங்க கிட்ட என்ன பேசுறேன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. சச்சின் இன்னும் பேனிக் ஆகாத. நான் ஆதி கிட்ட பேசுறேன். நல்லா கலாச்சி விட்டுட்டு அதான் அவங்க ஏதோ கட்டையில சுத்திக்கிட்டே வரானுங்கடா. வில்லன்ஸத்தை காட்டுறாரு ஆதி. என்னாச்சு? காது கிளியற அளவுக்கு கத்துறான். ஐயோ, நீங்க யாரும் பேனிக் ஆகாதீங்க. அவன் சும்மா நம்மள பயமுறுத்த அப்படி பண்றான். எனக்கு தெரியும் ஆதி பத்தி. ஆமா அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. சச்சின் இன்னொரு வார்த்தை சொன்னா பின்ன நீதான் சொன்ன இந்த பைத்தியக்கார தான் அவனோட பெஸ்டின்னு. ஜேகே ஆதிக்கண்ணு அவங்க ரொம்ப நேரமா கம்பியை சுத்தி கை வலிக்குதா, ஒரு பிரேக் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. வேண்டாம், அவங்க பயப்படணும். போச்சு. நான் யூகே போற கனவுல நாசமா போச்சு. அவனுடைய வண்டி ஓரமா எடுத்துறா. அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு நான் செத்து போறேன். ப்ளீஸ் எனக்காக கொஞ்ச நேரம், 2 நிமிஷம் தான். டேய் தம்புடு, ரா. டேய் நீ ஒண்ணும் பயப்படாத. நீ யூகேக்கு கண்டிப்பா போயிடுவ. அப்படி போலனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்லையா? போலனா நீ என்ன பாத்துப்ப. நான் உன்னை பாத்துக்கறேன். நீ ஹைதராபாத் விட்டு போறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. நீ என் கூட இல்லாதப்பதான் எனக்கு அது புரிஞ்சது. நீ எனக்கு கேட்டல்ல, நீ என்ன கேர் பண்றது உனக்கு பிடிக்கும்லன்னு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் அதை என்ஜாய் பண்ணுவேன். நீங்க இருந்து போயிட்டா நான் அதெல்லாம் மிஸ் பண்ணுவேன். எனக்கு அதை மிஸ் பண்றதுல இஷ்டம் இல்ல. அத முழுசா சொல்லி தோடி. கரெக்ட் தான். நீ பார்ட்னர் கிட்ட இருக்கணும்னு நினைக்கிற குவாலிட்டிஸ்க்கு நீ அப்படியே ஆப்போசிட் தான். ஆனா ஒரு கட் ஃபீல் இப்ப சொல்றேன். I think I'm falling for you. அப்படிலாம் சொன்னா அவனுக்கு அதுதானே தமிழ்ல சொல்லடி. சச்சின்,
ஐ லவ் யூ. அதுவும் இங்கிலீஷ் தானே. கண்ணாலே உன்னோடு சந்திப்பின் போதே விட்டு அழகா எடுத்திருப்பாங்க இந்த சீன், செமையா இருக்கும். துடிக்கும் என் நெஞ்சே. எப்பா அவர் தெரிச்சிருவாரு. எப்படி ஓடுறாரு பாருங்க மேத்யூ தாமஸ். சாரி, அது நேத்து போதையில நான் அறிவில்லாம ஏதோ பேசிட்டேன். சாரி, நான் பர்சனலா எடுத்துக்காதீங்க. ஆதி ப்ளீஸ் நம்ம பேசிக்கலாம். we can talk. பேசுற நேரம்லாம் முடிஞ்சுது. ஆக்ஷன் இது டைமா? action time. ஐயோ, அவளே எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன வரைக்கும் 100 ரீசன் இருக்குல்ல உனக்கு? இப்ப காட்டுறேன் பாரு. எப்பா ஆதி அவன ஒண்ணும் பண்ணாத ப்ளீஸ். ஆதி விஷயமா வெளியிட போறானா, விட்டுரு. பேக் ஆஃப். ஆதி நீ இவன ஒண்ணும் பண்ணாத ப்ளீஸ். பொண்ணுங்களை அடிக்கிற நிலைமைக்கு என்ன தள்ளிடாத. You know, I myself a feminist. ஆனா தேவைப்பட்ட உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன். நௌரி ஆதி கண்ணா, பெப்பர் ஸ்ப்ரே அடிக்க போறாங்க. oops, எதிரில வரணும். அவரு கொடுத்து அவரே வாங்கிக்கிட்டாரு அந்த ஸ்ப்ரேய. கண்ணே போச்சு. ஆதி கடுக்கு என்னாச்சு? ஆதி கடுக்குற ஆதி என்னாச்சு? சொல்லு. எப்படி பயறாங்க பாருங்க. இங்க வாங்கடா, பட்டுக்கோட்றா. தூக்குங்கடா. கூலிங் கிளாஸ் போட்டுருந்தியா? அது ஏன்டா கண்ணா சொல்லிட்டேன். ஏறுங்கடா, நீங்க போக உள்ள. அதுக்கான ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. எங்க யாருக்குமே டிரைவிங் தெரியாது. சாரி. நீ ஐயோ எல்லாம் போச்சு. யாருக்கும் வண்டி ஓட்டதில்லை. வா, டைம் ஆச்சு. டேய், டைம் ஆயிடுச்சு. நம்மலாம் எவ்வளவு இடத்துக்கு சேர்ந்து போயிருப்போம். ஓல்டு ஹைதராபாத், நியூ ஹைதராபாத், பிரசாத் ஐமேக்ஸ். ஆனா உனக்கு நம்ம சாவ போற நேரத்துல மட்டும்தான் ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு தோணும்ல. சச்சின் நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன், உன் வாயை கண்ட்ரோல் பண்ணுன்னு. எப்படியும் உனக்கு இங்கிலீஷ் ஒழுங்கா வராததால அங்க நீ சேஃபா தான் இருப்ப. ஒன்னு சொல்லவா, நீ சொன்னதை என்னால அங்க ஒழுங்கா என்ஜாய் பண்ண முடியல. எனக்காக இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? நான் இத முழுசா நம்பலாம்ல. இனிமே நான் சிங்கிள் இல்லல. இல்ல, அது மட்டும் இல்ல, இனிமே நாம லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருப்போம். பாத்துக்கலாம். இத முன்னாடியே சொல்லியிருந்தா அவன் சவுத் இந்தியா முழுக்க அலைஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. போதும் ஃபிளைட் டைம் ஆயிடுச்சு, வா. போதுமா? போயிட்டு வரேன். சரிடா. போதும், சரி சரி கிளம்பு, லேட் ஆகுது. போயிட்டு வா. பாய்.
பிரேமுலு கடைசியில மொக்க பையனா கிடைப்பான். நீ காலேஜ்ல கூட இருந்த பின்னாடி என்ன ஜோஷி? எபின் ஜோஷி. எபின் ஜோஷி கூட லவ் பண்ணி அது ஏதோ சின்ன வயசுல சீட். அவனுக்கு நான் கேர் பண்றது பிடிக்கல. சரி எட தொலைஞ்சு போடான்னு நானும் விட்டுட்டேன். வேற என்ன பண்றது? ஏய் வாண்டலிஸ்ட், நம்ம ரீனுக்கு ஒரு பையனை கண்டுபிடிச்சு கூட. டன். நான் அந்த பேர்க்கான தூக்கி கீழே போட போறேன். இது யார் தலையில விழுதோ அவனதான் நீ கல்யாணம் பண்ணுவ. பண்ணிக்கணும். அழகாக வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்காரு. செமையாக இருந்துச்சு. கடைசியில் முடிஞ்சது நல்லா இருக்கு மக்களே. படமும் முடிஞ்சிருச்சு, தமிழில் பார்த்து முடிச்சாச்சு ஃபுல்லாக. இது வந்து 1 ஹவர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மக்களே. கண்டிப்பாக இந்த 1 ஹவரை பாருங்க மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாயிருச்சு இந்த பிரேமுலு படம். கண்டிப்பாக 2வது வந்துச்சுன்னா அந்த படத்தை நான் தேட்டரில் போய் தான் பார்க்க போகிறேன் மக்களே. வேற லெவல் மக்களே. எனக்கு கடைசியில் வந்துட்டு சச்சின் வந்துட்டு UK போயிட்டாரு. இப்போ 2வதுல வந்துட்டு UKலேருந்து திரும்பி ஹைதராபாத்துக்கு வர போறாரு. அப்படிதான் கதையை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வெயிட் பண்ணி பிரேமுலு 2 படத்தை நம்ம பார்ப்போம் மக்களே. ரொம்ப வெயிட் பண்றேன். கண்டிப்பா வந்துச்சுன்னா பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. இந்த கதையா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், அது மட்டும் இல்லை இதுல நடிச்சவங்க எல்லாத்தோட நடிப்பா இருக்கட்டும், எல்லாம் வேற லெவல் மக்களே. கிரீஸ் ஏடி வந்துட்டு அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். வேற லெவல் வந்து எடுத்து வச்சிருக்காரு. ஒரு ஃபீல் குட் மூவியை வந்துட்டு வேற லெவல்ல வந்து எடுத்து வச்சிருக்காங்க மக்களே. நல்லா இருக்கு பார்க்கும் போது. எத்தனை வாட்டி பார்த்தோம் இந்த படம் வந்து போர் அடிக்காது. வேற லெவல் மக்களே, வேற லெவலு. அது மட்டும் இல்ல மலையாளத்தில் நம்ம வந்து ஃபுல்லா பார்த்துட்டோம். அதோட வீடியோ லிங்கை வந்துட்டு இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். கண்டிப்பா போய் பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க மக்களே. அது மட்டும் இல்ல ஆதி அவரோட நடிப்பு கடைசியில வந்துட்டு அந்த வில்லனிசம் வேற லெவல் மக்களே. அவருக்கும் வந்துட்டு ரேணு மேல வந்துட்டு ஒரு லெவ் தான். அதனாலதான் அவர் இந்த மாதிரி வில்லத்தனத்தெல்லாம் செய்யறாரு. ஆனா ரேணு வந்துட்டு அவர் கொடுத்த அந்த பெப்பர் ஸ்ப்ரே வச்சு அவர் கண்ணே அடிச்சு தப்பிச்சிட்டாங்க. வேற லெவல்ல இருந்துச்சு அந்த கடைசி சீனு. ரேணுவும் அப்புறம் சச்சினும் வந்துட்டு அவங்களோட அந்த லெவ்வை வந்துட்டு 2ல தான் வந்துட்டு ஒன்னும் நல்லா தெரிய போகுது. கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. அவங்க 2 பேரும் வேற லெவலில் வந்து நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு அவங்களோட நடிப்பு. அப்புறம் நேச்சுரலா செம்மையா இருந்துச்சு. வேற மாதிரி மக்களே, வேற மாதிரி. அது மட்டும் இல்ல அமல் டேவிஸ் அவர் பாத்தீங்கன்னா வந்துட்டு கடைசி வரைக்கும் இருக்காரு. யாரு கூடனா சச்சின் கூட. அவர் அந்த ஏர்போர்ட் போற வரைக்கும் இருந்தாரு மக்களே. வேற லெவல்ல வந்துட்டு ஃப்ரெண்டு கேரக்டரா வந்து நடிச்சிருக்காரு. அது உண்மையில அவர் ஃப்ரெண்டா ஆயிட்டாரு. அந்த மாதிரி தான் இருக்கு. வேற மாதிரி மக்களே. அதே மாதிரி தான் மேத்யூ தாமஸ். அவருக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் இல்லை இந்த படத்துக்கு. அவர் வந்து நடுவில் தான் வராரு. இருந்தாலும் அவரோட கேரக்டர் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ 2வது பார்ட்லயும் நிறைய அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்து இருக்கணும். கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேற லெவலில் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல மக்களே, கார்த்திகா அவங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ரேணுவோட ஃப்ரெண்டு கேரக்டரா வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களோட நடிப்பும் நல்லா இருந்துச்சு. அவங்களும் கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அவங்களுக்கு வேற லெவலில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு அவங்களோட கேரக்டரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மக்களே. வெறும் வந்துட்டு 3 crores தான் வந்து பட்ஜெட். ஆனா கிடைச்சது பாத்தீங்கன்னா வந்துட்டு 132 crores நினைக்கிறேன். நிறைய விஷயம் இருந்தனால தான் மக்களே அவளை கலெக்ஷன் வந்து வாங்கியிருக்கு. வேற மாதிரி மக்களே, வேற மாதிரி. தமிழ்லயும் நல்லா தான் இருக்கு. நான் நிறைய பேர் சொன்னாங்க தமிழ்ல வந்துட்டு ஆடியோ வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஃபுல்லா பார்த்துட்டேன். தமிழ்லயும் நல்லா தான் இருக்கு ஆடியோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேற லெவல் படம் மக்களே, வேற லெவலு. அது மட்டும் இல்ல மியூசிக்கு நடுவில் கொடுக்கறது அப்பா வேற லெவல் மக்களே. செமையா இருக்கு. கண்டிப்பா ஹெட்ஃபோன் போட்டுட்டு இந்த படத்தை பாருங்க. அப்பதான் நடுவில் அந்த மியூசிக் வரும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா பண்ணுங்க மக்களே. எனக்கு ரொம்ப 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 இந்த பிரேமுலு படம் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்துட்டு தமிழ்ல பாருங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னதுக்கு. இதோட நிறைய படம் நம்ம பார்ப்போம் மக்களே. அது மட்டும் இல்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு மஞ்சுமல் பாய்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்றாங்க. அதையும் கண்டிப்பா நம்ம ரியாக்ஷன் பண்ணுவோம். அதையும் நம்ம பாட்டா போட போறேன். கண்டிப்பா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல இந்த வீடியோ வந்துட்டு 1 hour கிட்ட இருக்கும். ஏன்னா கடைசியா நம்ம பார்ட் 5 தான் போட்டிருந்தோம். பார்ட் 5, பார்ட் 6, பார்ட் 7, பார்ட் 8, பார்ட் 9 இந்த 4 பாட்டும் ஒரே இதுல போட்டிருக்கேன் மக்களே. அதனால 1 hour கிட்ட வரும். கண்டிப்பா பாருங்க மக்களே.
வேற லெவல் மக்களே, வேற லெவல் படம். சச்சினுக்காக, ரேணுக்காக, அமல் டேவிஸுக்காக, மேத்யூ தாமஸ், அப்புறம் வந்துட்டு கார்த்திகா, அப்புறம் வந்துட்டு ஆதி, அவங்களுக்கு எல்லாத்துக்காக தான் இந்த படம் பார்க்கணும் மக்களே. ஏன்னா அவங்களோட கேரக்டர் வந்து கரெக்டா வந்து பண்ணியிருக்காங்க, வேற மாதிரி வந்து நடிச்சிருக்காங்க, செமையா இருக்கும், நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல மக்களே, ரேணுக்கு ஒன்னோட ஒரு ஃப்ரெண்டு கேரக்டரா வந்து நடிச்சிருப்பாங்க பாருங்க. அவங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த டின்னை வந்து தூக்கி போடுவாங்க பாருங்க. அந்த டின்னு வந்துட்டு யார் மேல உழுவுதுன்னா அவங்க தான் வந்துட்டு ரேணு வந்து கல்யாணம் பண்ணுவாங்கன்னு வந்துட்டு அப்ப சொல்லியிருந்தாங்க. அது நம்மளுக்கு காட்டல, கடைசியா தான் வந்து காட்டியிருப்பாங்க. அதுதான் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டா வந்து சச்சின் மேல தான் விழுந்திருக்கும். அதனால ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போறாங்க மக்களே. பிரேமலு ரெண்டாவதுல தான் நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ண போறாங்கன்னு. ஏன்னா ரெண்டாவது வரப்போகுது. இவங்க இருக்காங்க பாருங்க, மமிதா, அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல நான் பார்த்தேன், பிரேமலு 2ன்னு போட்டு ஒரு போஸ்டர் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அப்பயே நினைச்சா ரெண்டாவது வரப்போகுதுன்னு. கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே, வேற லெவல்ல இருக்க போது கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு இந்த பிரேமலு படம், வேற லெவல் வேற லெவல். அவ்வளவுதான் மக்களே, அவ்வளவுதான் இந்த ரியாக்ஷன். உங்களுக்கு நான் பண்ண ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்னொன்னு வீடியோ இதே மாதிரி நம்ம சேனல்ல வரப்போகுது, வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய் மக்களே.